எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் அமளிக்கு மத்தியில் நாடாளுமன்ற பட்ஜெட்டின் கூட்டத்தொடரின் 2வது நாள் அமர்வின் 2ஆம் நாள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். காவியா, வணக்கம். இந்த நாடாளுமன்ற பட்ஜெட்டுடைய கூட்டத்தொடரானது சுமூகமா நடைபெறுமா? இது குறித்தான உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வானது தொடர்ந்து 2ஆம் நாளில் இன்று தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து தற்போது மக்களவையில் அமளியுடன் தற்போது அவை நடவடிக்கைகளானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் முதல் நாள் அமர்வு தொடங்கியிருந்த போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து பேசியிருந்த போது PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்ட பிறகு யூட்டன் எடுத்து விட்டதாகவும், தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள் விஷயத்தில் பொறுப்பாக இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். நேர்மையாக இல்லை, ஜனநாயக முறைப்படி செயல்படவில்லை, அவர்கள் நல்ல நாகரிகத்தில் இல்லை எனவும் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் திமுக எம்பிக்களை குறிவைத்து அவர் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தற்போது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும்படி தமிழ்நாடு அரசு செயல்படுவதாகவும், மொழியை வைத்துக் கொண்டு அவர்கள் விளையாடுவதாகவும், மாணவர்களுக்கு அநீதி இழைப்பதாகவும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்குவதாகவும் அவர் கூறியிருந்தது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. அமைச்சரின் இந்த பேச்சுக்கு அப்போதே திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவையின் மையப்பகுதிக்கு சென்று அமளியில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து அமைச்சரின் இந்த பேச்சுக்கு திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, VCK, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் தங்களது கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தன. தொடர்ந்து அமைச்சரின் அந்த பேச்சானது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. அவர் தனது கருத்துக்களை திரும்ப பெறுவதாகவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் தற்போது மக்களவையின் 2ஆம் நாள் அமர்வானது தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் மாநிலங்களவையும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மக்களவையை பொறுத்தவரை திமுக எம்பிக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தொடர்ந்து தற்போது முன்னதாக அவை தொடங்கிய போதே அவர்கள் அமளியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மும்மொழி கொள்கை மற்றும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து இந்த மக்களவை தொடங்குவதற்கு முன்னதாக கனிமொழி, ஆராசா, VCK தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு தமிழ்நாட்டின் கூட்டணி கட்சி எம்பிக்கள், அதாவது திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் தற்போது மக்களவையும் மாநிலங்களவையும் தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உங்க தகவல்களுக்கு நன்றி காவியா. उसी प्रकार यह विश्वविद्यालय भी विशेष